அதாவது சூரா இப்ராஹிமில் 35வது வசனம். இதில் நம்ம பார்க்குறோம் பிள்ளைகளுக்கு. அப்போ இது வந்து நம்ம ஒட்டுமொத்தமாக கேட்கப்பட்ட ஒரு துவா. கண் குளிர்ச்சின்ற எதையே குறிக்கலை. கண் குளிர்ச்சின்றது டோட்டலாக இறைவன் திருப்தி கொள்ளக்கூடிய தன்மை அட பிள்ளையில கூடன்னு அர்த்தம். இந்த உலகத்தில் நஷ்டத்தை கூடன்றதும் இல்லை. உலகத்திலையும் என்ன ஒரு கண் குளிர்ச்சி, மறுமையிலையும் கண் குளிர்ச்சின்னு முழு அம்சத்தையும் கேட்கக்கூடிய ஒரு துவா. அடுத்த துவால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தோடு சேர்ந்து கட்டுறார். கட்டம்பினால வைத் கால இப்ராஹிமு ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, யா அல்லாஹ் இந்த ஊரை ஆமினாக பாதுகாப்பானதாக ஆக்கு, வஜுனுபுனி வபனிய அந்நஅபுதல் அஸ்னாம், வஜுனுபுனி வபனிய அந்நஅபுதல் அஸ்னாம், என்னையும் எனது பிள்ளைகளையும். பனி அப்படி என்று சொல்கிறது ஒரு பிள்ளையை குறிக்காது, பிள்ளைகளை என்ன செய்யும் அது குறிக்கும். வபனிய எனது பிள்ளைகளையும், புனைய அப்படின்னா யா புனைய குரானில் வரும். யா புனையன்னா ஒரு பிள்ளையை குறிக்கும். எனது அருமை மகனே அப்படின்னு சொல்கிறது. அது இபின் அப்படின்னு சொல்லுவாங்க அரபில். மகன்டா இபின். அதில் புனை அப்படின்னு சொன்னால் அந்த அதை சிறுதிப்படுத்தி சொல்கிறது, கருணையில் சொல்கிறது. அபுனண்டா தந்தை, உபை அப்படின்னு வரும். உபைண்டா அந்த தந்தையை சுருக்கி சொல்கிறது, சிறியது அப்படின்னு சொல்கிறது. ஜபலண்டா மலை, ஜுபைலன்னு சொல்லுவார்கள். அது மாதிரி வபனி என்ற இந்த இடத்துல எனது பிள்ளைகளையும் அந்நஅபுதல் அஸ்னாம், சிலைகளை வணங்குவதை விட்டும் வஜ்னுபுனி தூரமாக்குவாயாக. இதே மாதிரி ஒரு துவா தான் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு கணவன் மனைவி இணையிற டைமில் துவா கேட்குறோம். பிஸ்மில்லா ஜன்னிபின ஷைத்தான ஓ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. அந்த ஜன்னிப் அப்படின்னு சொல்கிறோமே, தூரமாக்கு அப்படின்றோமே. அதே போல் என்னது, அதாவது எம்மை விட்டு தூரமாக்கு, அதே போல் என்னது எங்களையும் சைத்தானை விட்டு தூரமாக்குன்னு கேட்குறோமே, அந்த ஜன்னிப் தான் இது. இந்த இடத்துல வந்து என்ன, அதாவது வஜுனுபுனி அப்படின்னா என்னையும் எனது பிள்ளைகளையும் தூரமாக்கு, அதாவது தூரமாக்கி வைக்கிறது. இப்போ இந்த இடத்துல இந்த துவாட சில முக்கியத்துவம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். சில பொழுது இந்த துவாட முக்கியத்துவம் தெரியாமல் இருக்கலாம். ஏனெண்டா நம்ம வந்து சிலை வணங்க மாட்டோம், ஷிர்க்குக்கு போக மாட்டோம், குஃப்ருக்கு போக மாட்டோம் அப்படின்ற உணர்வால் சிலைகளை வணங்குவதையும் எங்களை தூரமாக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் நம்ம வந்து சிலைக்கு போக மாட்டோம், ஷிர்க்குக்கு போக மாட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்ம பல நேரங்களில் யோசிக்கணும். கொள்கையில் சைத்தான் வந்து குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய பல வாய்ப்புகள் இருக்குது. நான் 2 உதாரணம் சொல்கிறேன். இந்த துவா எவ்வளவு முக்கியமானது. ஷிர்க்கை விட்டு எனது பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும் என்பது எவ்வளவு முக்கியமானது. இதை ஒரு லட்சியமாக வைக்கணும். எத்தனையோ பெற்றோர்கள் தன் பிள்ளைகள் ஷிர்க்கை விட்டு பாதுகாக்கப்படணும்ன்றதை ஒரு அம்சமாகவே நினைக்கிறதில்ல. இப்போ உதாரணமாக முஸ்லீம் சமுதாயத்தில் இன்றைக்கு ஷிர்க் வைக்கிறவங்க கூட, ஷிர்க் வைக்காதவங்க கூட, ஷிர்க் வைக்கிறவங்க கூட உலகத்தில் பல ஆயிரக்கணக்கான கபர்கள் வணங்கப்படுகின்றன, பல ஆயிரக்கணக்கான தர்காக்கள் உருவாக்கப்படுகின்றன. பதவியா தரீகான்னு எடுத்து பார்த்தா பல லட்சக்கணக்கு ஹஜ்ஜை கூடுற மாதிரி என்ன செய்கிறாங்க, அதில் கூடுகிறார்கள். அப்போ எங்கிருந்து வந்ததெல்லாம்? ஏன் முஸ்லீம் பிள்ளைகள் தான் அது. சஹாபாக்கள், தாபியன்கள், தபோ தாபியன்கள் இருந்த மக்களுக்கு இருந்து அப்படி என்ன செஞ்சது, ஷிர்க் வந்தது. அப்போ என் பிள்ளை நாளைக்கு அப்படி ஒரு ஆளாக மாறலாம்னு நினைக்கணுமா இல்லையா? காஃபிர்கள் மட்டும்தான் சிலையை வணங்குவார்கின்றது இல்லை. முஸ்லீமாக இருந்து கொண்டு சிலையின் பக்கம் என்ன செய்யலாம், என்ற பரம்பரையில் யாரோ ஒருவர் என்ன செய்யலாம், போகலாம் என்று அந்த துவா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டார். அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான், அதாவது லா யனாலு அஹ்தித் தாலிமீன், அநியாயக்காரர்களுக்கு என்ற வாக்கு என்ன செய்யாது, போகாதுன்ற. காபத்துல்லாவை 360 சிலைகளை வச்சவர் யார்? இஸ்மாயில் சாத்திர பரம்பரையில் வந்தவங்க தான். இஸ்மாயில் சாத்திர பரம்பரையில் வந்தவங்க தான் 360 சிலை எங்கே கொண்டு வந்து வச்சாங்க, ஏகத்துவம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற கௌபால கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, வைத்தார்கள். அப்போ அல்லாஹ் தஆலா அதனால தான் சொன்னான், அநியாயக்காரர்களுக்கு என்ற வாக்கு என்ன செய்யாது, போகாது. யாரெல்லாம் நல்லவர்களாக வாழ முயற்சித்தார்களோ அப்படிப்பட்டவர்கள் மட்டும்தான் அதில் காப்பாற்றப்படுவாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா அல்லாஹ் கபூல் செஞ்சான். ஆனால் யாருக்கு, சாலிஹானவர்களுக்கு மட்டும் கபூல் செஞ்சான். யார் கெட்டு போகணும் என்று பிடிவாதம் பிடிச்சிற அமைப்பில் வளர்ந்தார்களோ அவர்களுக்கு என்ன, அது கிடைக்கல. அப்போ கஅபத்துல்லாஹ்ல 360 சிலை வந்தது முஸ்லீம்களுக்குள்ள தான். காவிர்களாக அந்த ஷிர்க்குகள் வைக்கக்கூடிய தர்காக்களை உருவாக்கினது முஸ்லீம்களால் தான். எனவே இது மிக பிரதானமாக வைக்கிறது. எப்படி வரலாம்டா, நம்ம தௌஹீத் சமுதாயத்தில் நம்ம பார்க்குறோம், சிலர் வந்து தௌஹீதில் உறுதியாக இருப்பாங்க, ஆனால் சோதனை வந்திருக்காது. கொள்கையை சோதிக்கிற மாதிரி எதுவும் வந்திருக்காது, ஆனால் தௌஹீதில் உறுதியாக இருந்துகிட்டே இருப்பாங்க. எப்படி வந்திருக்காது, இந்த தாயத்து, தட்டு, தகடு இதெல்லாம் ஷிர்க்கு, இதெல்லாம் கூடாதுன்னு இருப்பார். சோதனை வராமல் இருந்து கண்டே இருக்கும். வட்டி எடுக்காமல் இருந்திருப்பார், சோதனை வராமல் இருந்து கண்டே இருக்கும். எல்லாம் சோதனை வராமல் இருக்கும். சோதனை வார நேரத்தில் தான் நம்ம கொள்கையில் உறுதியாக இல்லையான்றது என்ன செய்யும், விளங்கிடும். 20 வருஷம் தௌஹீதில் உறுதியாகிறார். திடீர்னு ஒரு பிள்ளைக்கு என்ன செய்யுது, ஒரு விதமான டிஃப்ரெண்ட்டான ஒரு இது வருது. இந்த பிள்ளையை வந்து என்ன செய்கிறாங்க, எல்லா ஹாஸ்பிட்டலும் கொண்டு போகிறாங்க, ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க. ஆனால் புள்ள வந்து கட்டுமையான ஃபிசிக்கல் டேமேஜ் ஆகிற அளவில் அந்த இது பாதிக்கப்பட்டிருக்கு. எல்லோரும் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நோய்க்கும் பார்க்கணும், பேய்க்கும் பார்க்கணும். எப்படி, நோய்க்கும் பார்க்கணும், பேய்க்கும் பார்க்கணும். நோய்க்கு நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டீங்க, இல்லைன்ட்டாங்க. இப்போ கட்டாயம் என்ன செய்யணும், பேய்க்கு பார்க்கணும். இது முதலாக சொன்னது ஒரு டாக்டர் தான். அவர் இது போட்டிக்கிறார்,
டாக்டர் வந்து இதை போட்டிக்கிறார், நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும். நீங்கள் நோய்க்கு பார்த்துட்டீங்க, பேய்க்கு கொண்டு போய் பாருங்கன்றார். ஒரு நாள் நான் அங்கே போக மாட்டேன், எனக்கு எது நடந்தாலும் சரி அப்படின்றாங்க. பிள்ளையோட நிலைமை மோசமாக போயிட்டே இருக்குது. சைத்தான் ஒருத்தர் அவருக்கு அனுப்புகிறான். திருப்பி நடத்துல ஒருத்தர் அனுப்புகிறான். அனுப்பி சொல்லுங்க, பாருங்கள் நீங்கள் ஒதுங்கிருங்க, பேசாமல் நீங்கள் ஒதுங்கிருங்க, அவங்க தானே கொண்டு போகிறாங்க, அவங்க பார்க்கணும். இவருக்கு பிள்ளையில் ஒரு இறக்கம், பிள்ளைக்கு எதுவும் ஆகிருமோ நம்ம பேசாமல் இருந்துடும். வருவார், இங்கே பாருங்கள் நீங்கள் வேண்டியே செஞ்சுக்கோங்க. அவங்க சும்மா தான் இருந்தாங்க, நீங்கள் வேண்டியே செஞ்சுக்கோங்க, எனக்கு இதுக்கு என்னது சம்மந்தம் இல்லை, மருந்து கொண்டு போகிறேன்னா கொண்டு போயிருங்க, நீங்கள் அதுக்கு பிறகு என்ன இந்த மாதிரி யார்கிட்டயா சிறுக்கு கொண்டு போகிறாலும் கொண்டு போயிருங்க, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒதுங்குறாரா. என்ன செய்கிறாரா? ஒதுங்குறாரல்ல, சந்தர்ப்பம் கொடுக்குறாரு. எப்படியா யா அல்லாஹ் இவங்க போயிடட்டும், நான் போகாமல் இருந்துடட்டும், இவங்க போயிடட்டும், நாம் போகாமல் இருந்துடணும். கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏதோ ஒரு வகையில் குணமாகி, இது நடந்த சம்பவம், ஏதோ ஒரு வகையில் பிள்ளைக்கு குணமாகி வந்த உடனே சைத்தான் இவர்கிட்ட வாரான். பாத்தியா குணமாகிட்டு, எப்படி உன்னோட பிள்ளை குணமாகிட்டு, குணம் கிடச்சிட்டு, இப்போ நீ என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும்டா, நீ ஏன் இப்படி செஞ்சு ஏதாவது மௌத்தா இருந்தீங்க, உண்ட தலையில் தான் என்ன செஞ்சீங்க, எல்லாம் வந்து விடிஞ்சிருக்கும் அப்படி என்று சொன்னதோட இவருக்கு உள்ளத்தில் சின்ன மாற்றம். இவரை சைத்தான் எப்படி யூஸ் பண்ணுவான்டா, மஜ்லிஸில் எழுந்திரிப்பாங்க, தாயத்து தட்டு தகடெல்லாம் சிறுக்கண்டு யாராவது ஒரு சொல்கிற டைமில் நீங்கள் அப்படி முழுசாக சொல்ல வேணாம், சில அனுபவங்கள் இருக்குது. நான் பட்ட அனுபவத்தை சொல்கிறேன். சில நேரங்களில் அது வந்து பாதிப்பை இல்லாமக்கும் வாய்ப்பு இருக்குது. அது என்ன காரணம்னு தெரியான்னு கொஞ்சம் அந்த செக்ஷனில் என்ன செய்வார், அப்படி ஒரு லூஸ் ஒன்று என்ன செய்வார், விடுவார். இவர் ஊடாக இந்த நோயாளர்கள்லாம் என்ன செய்வாங்க, பயணிக்க ஆரம்பிப்பார்கள். இது எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த சிறுக்கு எந்த இடத்துல அது வந்து நம்மளே வந்து பிடிக்கும்னு சொல்லலாம். சோதிக்கப்படும் வரைக்கும் உறுதியாகிக்கிற மாதிரியே தான் என்ன செய்யும் இருக்கும். சோதனை வார நேரத்தில் தான் ஹலாலா ஹராமா அதான் இதெல்லாம் ஆராய்ச்சியெல்லாம் வரும். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன், சாப்பாடு உதாரணம். அதே மாதிரி ஒரு உதாரணம் தான் இது. இன்னும் சிலர் என்ன செஞ்சிருப்பாங்க, கொள்கையில் உறுதியாக இருந்திருப்பாங்க, ஆனால் யாரையோ ஒருத்தரை விரும்பிடுவாங்க, அந்நியர்களில் யாரையோ ஒருத்தரை விரும்பிடுவாங்க. அவரை முடித்து அவங்களோட வாழ்கிறதுக்கு அந்த பெண்ணை என்ன செஞ்சிருவா, இந்த அந்த அந்த அந்நிய நபரோட போயிடுவாங்க. இது நான் பல உதாரணம் பார்த்துக்கிறோம். அந்த அந்நிய நபரோட போய் உங்களோட மார்க்கம் உங்களுக்கு, என்ன மார்க்கம் எனக்கு, ஆனால் நம்ம ஏதோ குடும்பத்துக்காக வேண்டி நான் ஒரு முறை கோயிலுக்கு வரேன், நீங்கள் ஒரு முறை பள்ளிக்கு வாங்கிட்ட மாதிரி என்ன போயிட்டு இருக்கும். இப்படியே போகிற நேரத்தில் அந்த சைத்தானிய சிந்தனை வரும். சரி கொஞ்சம் அந்த இடத்துல இதை எடுத்து பூசினா என்ன, இதை எடுத்து வச்சுக்கண்டா என்ன, கணவனுக்காக வேண்டி தானே என்று ஆரம்பித்து முஷ்ரிக்காக மாறி காஃபிராக மாண்டவன் எத்தனை பேர் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. கொள்கையால் மாறலை, திருமணத்தால் மாறி போனவர்கள் என்ன செய்கிறார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே எந்த பக்கத்தால் வரும்னு தெரியாது. இந்த பிள்ளைகள் நம்ம பாஞ்சி ஓடுன்னு சொல்லுமே, இன்னொருத்தரோடு ஓடிடுறாங்கன்னு சொல்லி அந்த ஓடுறதெல்லாம் குஃப்ருடைய வாசலாக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். படிக்கிற ஸ்கூல்லேருந்து கூட என்ன செய்யலாம், அது போய்விடலாம். எனவே இந்த துவா மிக முக்கியம். வஜ்னுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். யா அல்லாஹ் சிலைகளை வணங்குவதை விட்டும் என்னையும் என் பிள்ளைகளையும் யா அல்லாஹ் தூரமாக்கி விடுன்னு சொன்னால் எந்த பக்கத்தால் வந்து இந்த கொள்கை நுழையும்னு நமக்கு தெரியாது. கல்வியால் வரலாம், திருமணத்தால் வரலாம், நட்புக்களால் வரலாம், சோதனைகளால் வரலாம். எந்த இடத்துல ஆரம்பம் நல்லா இருக்கும், ஆனால் தொழில்களாக வரலாம். தொழிலில் போய் நின்று பழகி போய் சரி எல்லாரும் எழுமணும் நம்மனு எழுமணுமெண்டு வந்து எல்லாரும் வணங்குறாங்க. நாம் அரசியலுக்கு போய் வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க, நல்ல முறையில் இருந்துட்டு அரசியலில் போய் என்ன செஞ்சுருப்பாங்க, சிறுக்கு காணாமல் போய் நோய்க்கிறாங்க. எனவே ஒரு அழகான ஒரு துவா, அதான் எப்படி இந்த முதலாவது பாதுகாப்பான ஊராக ஆக்கு என்று சொல்லி கேட்டுட்டு வஜுடுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். அந்த அம்னில் அந்த பாதுகாப்பில் எது முதலாவது இருக்கணும், ஏகத்துவம். பாதுகாப்பான ஊரா ஆக்கு, அந்த பாதுகாப்பின் மூலமாக இவங்க என்ன செய்யணும், இறை வணக்கம் தௌஹீதில் ஈடுபடணும், சிலை வணக்கத்தை விட்டு இவங்க தூரமாகணும். எனவே வஜ்னுபுனி வபனி அன் நஅபுதல் அஸ்னாம் என்றது ஒரு மிக பிரதானமான ஒரு துவா. நம்ம பிள்ளைகளுக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட ஒரு துவா. அவர் முழு பரம்பரைக்கும் என்ன செய்கிறாரு, அதை கேட்குறாரு. நாங்களும் இதை என்ன செய்யணும், கேட்கணும். அல்லாஹு தாலா யாருக்கு அதை கபூலாக்க நினைக்கிறானோ அவங்களுக்கு என்ன செஞ்சிடும், அது கபூலாகிவிடும்.